அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்தினுடைய 29வது நாள். இன்றைய தியான சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு நடந்து போங்கள் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளால இயேசு சுமந்த அந்த சிலுவையை தூக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய பாரமான சிலுவை. உலகத்தை படைத்த அந்த கடவுளால் உலகத்தில் இருக்கின்ற பாவத்தை அனைத்தையும் போக்குவதற்காக அவர் சுமந்த அந்த சிலுவையை கண்டிப்பாக நம்மளால சுமக்க முடியவில்லை என்றாலும், நம்மளால் எப்படிப்பட்ட சிலுவையை சுமக்க முடியும்? வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற துன்பங்கள், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வேதனைகள் வந்தாலும் அதை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல், இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நம்மகிட்ட எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம், வாழ்க்கையில கட்டுக்கடங்காத துன்பங்கள் வந்தாலும் கூட அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு இழப்பு, ஒரு துன்பம், ஒரு நோய் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே உடைந்து போயிடுவாங்க. வாழ்க்கையில எல்லாமே இழந்தது போல இருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் என்னை ஒரு பொழுதுமே கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அவர் என்னை தாங்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட சிந்தனை யாரிடம் இருக்கின்றதோ, விசுவாசம் யார்கிட்ட இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மன நிறைவு இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற நிச்சயமான நம்பிக்கை இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றாரு? உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய்விடுங்கள். அப்போ சிலுவையை நம்மால் தாங்க முடியும் நினைச்சுன்னு நாம் கடவுளை தேடி போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடுமா? கண்டிப்பாக போகாது. அது நம் கூட தான் இருக்கும். ஆனால் அந்த சிலுவையை, அந்த சுமையை, அந்த பாரத்தை தாங்கக்கூடிய சக்தியை தருவார். அப்போ நாம என்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட சிலுவை வந்தாலும் அதை ஆண்டவரே நான் தூக்குவேன் அப்படின்னு போகும் பொழுதுதான் அந்த சிலுவையை சுமப்பதற்கு தேவையான ஆற்றலை அளவுக்கு அதிகமாக தருவார். நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும் இல்லையா? அப்ப அந்த கதை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படிப்பட்ட கதைனா, ஒரு ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாங்க? ஒரு போட்டி வைக்கிறாங்க. அங்க நிறைய சிலுவைகளை வைக்கிறாங்க. அதாவது சின்ன சிலுவை, பெரிய சிலுவை, அதே மாதிரி பல வகையான வடிவத்தில் இருக்கின்ற சிலுவைகளை வச்சு யாரு வேணுமானாலும் எப்படிப்பட்ட சிலுவையை வேணாலும் எடுத்துட்டு போங்க, ஆனா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நீங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க? இப்ப சின்ன சிலுவையை கொண்டு போனா நம்ம சீக்கிரமா கொண்டு போயிடலாம், அங்க நம்ம ரீச் ஆயிடலாம், பிரைஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சில மாணவர்கள் என்ன பண்றாங்க? சின்ன சிலுவை எடுக்கிறாங்க. சில பேர் கிடைக்காதவங்க வேற ஒரு கொஞ்சம் பெரிய சிலுவை எடுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் என்ன நினைக்கிறான்? கடவுள் இயேசு நமக்காக, என்னுடைய பாவத்திற்காக எவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு போனாரே, அதனால இங்க இருக்கிறதுலயே பெரிய சிலுவையை நான் சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போவேன். நான் கடைசியா போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பிரைஸ் வாங்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த தவக்காலத்துல அவர் எனக்காக பட்ட அந்த பாடுகள்ல ஒரு சிறிய பாடை நானும் அங்கே பகிர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு கொண்டு போகும் பொழுது எல்லாரும் சின்ன சிலுவையை கொண்டு போனவங்கலாம் ஃபாஸ்டா போயிட்டாங்க. இந்த ஒரு மாணவன் மட்டும் கொஞ்சம் அப்படியே மெதுவா இழுத்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறாப்ல. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, அங்க ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை தாண்ட முடியாமல் எல்லா மாணவர்கள் நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, கஷ்டமா இருக்கு, போனா அந்த பள்ளத்துல விழுந்துரும். ஆனால் கடைசியாக போன அந்த மாணவன் பாருங்க, அந்த சிலுவையை அந்த பள்ளத்தில் வைத்தால் அவன் அந்த சிலுவையில் ஏறி சென்று அந்த மறுகரைக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளம். இவன் என்ன பண்றான்? போயின உடனே இவன் கொண்டு போனது மிகப்பெரிய சிலுவையை அந்த பள்ளத்துல வைத்து சிலுவையின் மீது ஏறி அதன் மீது அதுக்கப்புறமா இறங்கி அந்த சிலுவையை மறுபடியும் இழுத்து அவன் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிறான். போன அப்புறமா இயேசுவிடம் சென்று அழுகிறான், ஆண்டவரே, நான்
உம்முடைய பாடுகளிலே பங்கெடுப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனா இந்த அளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு கண்டிப்பாக நினைக்கல. ஆனால் இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சிலுவையில ஏறி நடந்தேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவனுக்கு முதல் பரிசு கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த அளவிற்கு அதிகமான துன்பங்களை நீங்கள் சந்திக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார், நம்மை ஒரு பொழுதுமே கைவிட மாட்டார். அதனால உங்களை தவறாக நினைக்கிறாங்களா, சித்தரிக்கிறாங்களா, கேலி கூத்து பண்றாங்களா, உன்னால முடியாது, சாதிக்க முடியாது, நீ தோற்று போயிடுவார்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறாங்களா, கேவலப்படுத்துறாங்களா, கவலைப்படாதீங்க. மனிதனை நம்பாதீர்கள், இயேசு உங்க கூடவே இருக்கிறார். இன்னைக்கு தவக்காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். எனவே வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளை, துன்பங்களை, சிலுவைகளை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை நாம் இந்த நாள்ல இயேசுவிடம் கேட்போம். அவர் நமக்கு ஆற்றலையும் ஆசிரியரை நிறைவாக பொழிந்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால், உங்களுக்கு சிந்தனையை தந்தது என்றால், இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்து இந்த தமிழ் பைபிள் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.